ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத்பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கியயோகம் 36வது ஸ்லோகம். அவாச்யவாதாம்ச்ச பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நு கிம். தவ அஹிதாக, உனக்கு வேண்டாதவர்கள், உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பாதவர்கள். ஹிதம்னு சொன்னால் நன்மை, அஹிதம்னு சொன்னால் தீமை. தவ அஹிதாக, உனக்கு நன்மை செய்ய விருப்பமில்லாதவர்கள், தீமை செய்ய கருதுபவர்கள். அவாச்சியவாதான், அவாச்சியவாதாம்ஸ்சன்னு இருக்கு, அவாச்சியவாதான் சொல்லத்தகாத சொற்களை எல்லாம், பகூன்னு அதிகமாக, வதிஷ்யந்தி சொல்வார்கள். உன்மேல பொறாமை இருக்கக்கூடிய ஜனங்கள், உனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இதுதான் ஷாக்குன்னு வச்சுண்டு இல்லாததையும் பொல்லாததையும் ரொம்ப ஓவராக அதிகமாக சொல்லுவானேப்பா. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அதை தடுக்க முடியுமா நம்மளால்? தவ சாமர்த்தியம் நிந்தந்தகா, உன்னுடைய திறமையவே அவங்க சந்தேகிப்பார்கள். ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு சக்தி இருந்தது, அதெல்லாம் நடந்தது, இவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா என்ன இந்த சக்தியெல்லாம்? ஏதோ தேவத்தையோட அனுகிரகத்தில் இத்தனை வருஷமாக பண்ணினான், உண்மையிலே அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி உன்னை பேடி சக்தி இல்லாதவன் அப்படின்லாம் உன்னை நிந்திப்பார்கள். உன்னுடைய திறமையவே அவர்கள் சந்தேகிப்பார்கள், அதை இகழ்ந்து பேசுவார்கள். தவ சாமர்த்தியம் நிந்தந்தகா, உன்னுடைய திறமையை நிந்திப்பவர்களாய் சொல்லத்தகாத சொற்களை எல்லாம் சொல்லுவார்கள். ததா, அதை காட்டிலும் துக்கதரம், மேலான துக்கம், அதிகமான துக்கம். துக்கம் துக்கதரம், இது கம்பேரிட்டிவ் டிகிரி. நு கிம், கிம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை காட்டிலும் என்ன பார்க்க துக்கம் இருக்க போகிறது? ஒரு க்ஷத்ரியனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் ஒருத்தன் சொல்லி கண்டபடியெல்லாம் பிரச்சாரம் பண்ணினான்னா அது எவ்வளவு மனசுக்கு துக்கத்தை கொடுக்கும் அர்ஜுனா? இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஒருத்தர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற போது பொறுமையாக அளவாக பேசணுங்கிறத பகவானுடைய உரையாடல் மூலம், இந்த உபதேசத்து மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனனை திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணுறார் பகவான், அதை அழகாக பண்ணுறார், அளவாக பண்ணுறார். அது அவனுக்கு சரியாக அது புரியணுங்கிறதுக்காக நன்றாகவே சொல்கிறார். இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.